பெரும் கருணை பேரார் பகவான் யோகிராம் சரத்குமார் அவர்களுடைய திவ்யமங்கள நாமத்தை ஒரு மணி நேரம் சங்கீர்த்தனமாக இந்த இனிய காலை வேளையில், பிரகாசமான காலை வேளையில், வழிபாட்டுக்கு உகந்த நேரம், இதில் அமர்ந்து எழுந்து அங்கும் இங்கும் செல்லாமல், அலைப்பாயும் மனம் இருந்தாலும் துக்கம் இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் தாண்டி இந்த நாம சங்கீர்த்தனத்தை செய்ய முடிகிறது. தினம் தினம் செய்ய முடிகிறது. பெரும் கருணை பேராறு கொண்டாடி நன்றியோடு இந்த நாம சங்கீர்த்தனத்தை நாம தாமரைகளாக அவருடைய திருவடி தாமரைகளில் சமர்ப்பித்து விட்டோம். இப்பொழுதுதான் ஆரம்பித்திருக்கும் இந்த நாள் முழுவதும் நாம் வெறும் கருவி மாத்திரம்தானே. ஒரு நிமிடம் நினைத்து பார்த்தால் தெரியும், இந்த உடலை நாம் படைக்கவில்லை, இதில் மூச்சுக்காற்றை நாம் போடவில்லையே, நாம் என்ன செய்தோம் இந்த உடலை பெறுவதற்கு, இதற்கு உரிமை கொண்டாடுவதற்கு? நம்முடைய ஒவ்வொரு மூச்சுக்காற்றும் நம் உள்ளிருக்கும் அந்த சைத்தன்யம், அந்தர்யாமி என்று சொல்கிறோம், அந்த பேருணர்வில் இருந்தே வெளிப்படுகிறது. எப்படி தாவரங்கள் பூமியில் வேரூன்றி வெளிப்படுகிறதோ, அப்படி நம்முடைய மூச்சுக்காற்றும் நம்முள்ளே இருக்கக்கூடிய அந்த சைத்தன்யத்திலிருந்து வெளிவருகிறது. அந்த மூச்சுக்காற்று இருப்பதனால்தான் நம்மால் பார்க்க முடிகிறது, பேச முடிகிறது, கேட்க முடிகிறது, உடம்பு நகருகிறது. இல்லையென்றால் நம்மை ஒரு ஓரத்தில் கிடத்தி விடுவார்கள். எவ்வளவு சீக்கிரம் நம்மை அகற்ற முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நம்மை அந்த இடத்திலிருந்து அகற்றி விடுவார்கள். யார்? நமக்கு மிகவும் வேண்டியவர்களே, நமக்கு பிரியமானவர்களே. ஏனென்றால் அந்த நிலைதான். ஆக இந்த உடம்பு நமக்கு கொடுத்து அதில் ஒரு மூச்சுக்காற்றை போட்டு இறைவன் அதை ஒட்டிய ஒரு வாழ்க்கையும் நமக்கு கொடுக்கிறார் என்றால் எதற்காக? இந்த உலக சுகங்களில், உலக போகங்களில், உலக விஷயங்களில் மனதை அலைய விட்டு சதா இன்ப துன்பங்களை மாறி மாறி அனுபவித்துக் கொண்டே இருப்பதற்காகவா? அவரை நினைப்பதற்காக. இதுதான் அவருடைய விளையாட்டு லீலை. எல்லாம் தெரிந்த அந்த பிரம்ம நிலையிலிருந்து நம்மை கீழே தள்ளி திரும்ப அந்த பிரம்ம நிலைக்கு மீட்டு எடுப்பதற்கு, அதற்கு நாம் என்னென்ன செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் நாம் செய்வதற்குத்தான் இந்த உடம்பு, சாதனை செய்வதற்குத்தான் இந்த உடம்பு, பகவானை நினைப்பதற்குத்தான் இந்த மனம். ஆக திருவள்ளுவர் சொல்கிறார் அல்லவா, ஒரு நாள் என்பது ஒரு வாளாக மாறி நம்முடைய ஆயுளை அறுத்துவிடும். எப்பொழுது? அந்த நாள் இறைவனை நினைக்காத வீண் நாளாக போகும்போது. இல்லையென்றால் இறைவனுடைய நினைப்போடு, இறைவனுடைய நாமத்தோடு, இறைவனுடைய கையில் இருக்கும் பொம்மை அதுதான் உண்மை. நாம் செயல்பட்டு காரியங்களை அவரிடம் சமர்ப்பித்துக் கொண்டே இருந்தோமானால் நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த உடம்பு என்னுடையது அல்ல. நமாமி என்றால் நமாம், என்னுடையது இல்லை. அதனால்தான் அதற்கு நமஸ்காரம் என்று சொல்கிறோம். அந்த நமஸ்காரத்துக்கு அர்த்தம், நாம் பகவானிடம் வணங்கும் பொழுது, கீழே விழுந்து வணங்கும் பொழுது, நமாமி, நான் உனக்கு நமஸ்கரிக்கிறேன், நமாமி, நமாம், இது என்னுடையது அல்ல, இந்த உடம்பு உன்னுடையது, நீ படைத்தது, இதன் உள்ளே இருக்கும் மூச்சுக்காற்று நீ போட்டது, இதில் இருக்கும் அலையும் மனமும் நீ கொடுத்தது, அதை அலையாமல் உன்னிடத்தில் நிறுத்துவது உன்னுடைய சாமர்த்தியம் என்று இறைவனிடம் சொல்லி வேண்டி சாஷ்டாங்கமாக தண்டம் சமர்ப்பித்த விஞ்ஞாபனம் என்று சொல்வார்கள் அல்லவா. இந்த தண்டம், கழி எப்படி கையில் வைத்திருக்கும் கழியை நாம் விட்டுவிட்டால் அது தடால் என்று கீழே விழும். அப்படி இந்த உடம்பை நாம் கீழே கிடத்த வேண்டுமாம். இது என்னுடையது அல்ல, உன்னுடையது, உன்னுடையது என்ற நினைப்போடு. ஆக நாம் வெறும் பொம்மை மாத்திரமே,
பொம்மலாட்டக்காரன் நமக்குள்ளே இருந்து கொண்டு நம்மை ஆட்டி வைக்கிறார். இதை நாம் உணர்ந்தோமானால் நாம் செய்வது எதுவுமே நம்முடையது கிடையாது, நாம் என்பதே கிடையாது என்பதில் போய் முடியும். அதற்கு பின்னால் இருக்கும் அந்த உண்மை பொருளை நம்மால் உணர முடியும். அதற்குத்தான் இந்த உடம்பு, அதற்குத்தான் இதை ஒட்டிய வாழ்க்கை. இதை நாம் சதா நினைவில் கொண்டிருக்க வேண்டும். இதுதான் வாழ்க்கையினுடைய நோக்கம். நிறைய பணம் சம்பாதிப்பதோ, பெரிய பெரிய பங்களோக்கள் கட்டிக்கொண்டு நிறைய கார்களை வைத்திருப்பதோ, இல்லை வேறு விதமான லட்சியங்கள் எல்லாம் வாழ்க்கையின் லட்சியம் அல்ல. ஒரு நாளைக்கு ஒருவேளை சாப்பிட்டு கொண்டிருக்கும் அவல நிலையில் இருந்தால் கூட இறைவனை நம்மால் நினைக்க முடிந்தால், திருப்தியோடு வாழ்க்கையை நடத்த முடிந்தால், பகவான் சொல்வார் அல்லவா, இந்த திருப்தி, கண்டென்ட்மெண்ட், அதுதான் ஒருவருக்கு குபேர செல்வம் என்று சொல்வார். ஏனென்றால் குபேரனுக்கு கூட அத்தனை செல்வங்கள் இருந்தும் சதா மனதில் குறை இருக்குமா. தேவர்கள் எல்லாம் அமிர்தத்தை வைத்துக் கொண்டிருந்தாலும் அவர்களுக்குள் சண்டையிடுவதை நாம் பார்க்கிறோம் அல்லவா. அந்த ஈகோ போகாத நிலை. ஆக நமக்கு அமிர்தமாக பகவான் அவருடைய திவ்ய மங்கள நாமத்தை கொடுத்திருக்கிறார். இந்த உடம்பு நம்முடையது அல்ல, இதில் இருக்கும் உயிர் நம்முடையதல்ல, இவை அனைத்தும் நம்முடைய பகவானுக்கு சொந்தமானது. ஒவ்வொரு முறை நாம் நமஸ்கரிக்கும் பொழுதும் இதை நாம் நினைத்து கொள்ள வேண்டும். இது உன்னுடையது, உன்னுடையது. உன்னை நினைப்பதற்கும் உன்னுடைய சேவை செய்வதற்கும் இதை நீ அனுகிரகிக்க வேண்டும். அதே போல் பகவானை நாம் சுற்றி சுற்றி வருகிறோம். என்னுடைய வாழ்க்கை உன்னை சுற்றி வர வேண்டும், என்னுடைய கவனம் அனைத்திற்கும் நீயே மையமாக இருக்க வேண்டும் என்ற நினைப்போடு நாம் பிரதட்சணம் செய்ய வேண்டும். இப்படி ஒவ்வொன்றையும் பகவானுக்கு அர்ப்பணமாக செய்யும் நாட்கள் பொன்னான நாட்கள், திருநாட்கள். இல்லையென்றால் நம் ஆயுளை அறுக்கும் ஒரு வாள் என்று திருவள்ளுவர் சொல்கிறார். இன்றைய பிரார்த்தனை, பகவான் தங்களிடம் மீண்டும் மீண்டும் வேண்டிக் கொள்கிறோம். இது மாயா உலகம்தான். இந்த மாயா உலகத்திற்கு மாயா பிரார்த்தனை தேவையாயிருக்கிறது. அந்த பிரார்த்தனைக்கு பலன் உண்டு. எப்படி நாம் கனவு காணும் பொழுது அந்த கனவில் இருப்பதெல்லாம் நமக்கு மிகவும் நிஜமாக தெரிகிறது. அந்த கனவில் யாராவது தட்டி எழுப்பி கேட்டால் அப்பொழுதுதான் நாம் உணர்வோம் இதெல்லாம் கனவு என்று. ஆனால் கனவு கண்டு கொண்டிருக்கும் பொழுது அது எவ்வளவு உண்மையாக தெரிகிறது. அதுபோல் இந்த வாழ்க்கை இப்பொழுது மிகவும் உண்மையாக இருக்கிறது நமக்கு. இது மாயா உலகம் என்றாலும் இந்த மாயை இப்பொழுது நமக்கு உண்மையாக நம்முடைய சத்தியமாக இருக்கிறது. இது ரமண பகவானுடைய சத்தியமாகவும் யோகிராம் சுரத்குமார் சத்தியமாகவும் மாற வேண்டும். அவர்களுடைய அனுபவம் நமக்கு வந்தால் தான் அப்படி ஆகும். அதுவரை நாம் இந்த உலகத்தில் நம்மை படைத்த கடவுள் எதற்காக படைத்தாரோ அந்த நோக்கத்தை நோக்கி செல்ல வேண்டும். அதற்கான பிரார்த்தனைகளை நாம் செய்து கொண்டுதான் இருக்க வேண்டும். நாமத்தை சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும். நாமத்தை சொல்லி சொல்லி தங்களிடம் வேண்டிக் கொள்கிறோம். இந்த உலகம் இன்றைக்கு பெரும் வன்முறையில் சிக்கியிருக்கிறது. இந்த உலகத்தினுடைய கண்ணோட்டமே தாங்கள் மாற்ற வேண்டும். மிகுந்த பகையுணர்ச்சியும் தவறாக எவற்றையும் புரிந்து கொள்ளுதலும், அதன் காரணமாக சண்டையிட்டுக் கொள்ளுதலும், வன்முறை சம்பவங்களும் நம்மை அச்சமுறுத்துகிறது. பகவான் பிரபஞ்ச நாயக்கனாகிய தாங்கள் இந்த உலகத்தில் அமைதி, சமாதானம், ஒற்றுமை, ஒழுங்கு, கட்டுப்பாடு, நல்லிணக்கம் இவற்றை மக்களிடையே கொண்டு வந்து மக்கள் ஒரு திவ்ய வாழ்க்கை, இறைவனின் நினைப்போடு வாழ வேண்டும், தார்மீக வாழ்க்கை வாழ வேண்டும். ஏற்கனவே நடந்து கொண்டிருக்கும் வன்முறை போர்கள் நீண்ட காலம் ஆகிவிட்டது. பயங்கர விளைவுகள். இதை தங்களால் மட்டுமே நிறுத்த முடியும். தாங்கள் இதை செய்து அமைதியும் சமாதானத்தையும் நிலவச் செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். வேண்டிக் கொள்ள மட்டும்தான் எங்களால் முடியும். அதை கோட்டி கோட்டி முறை செய்கிறோம். இந்த உலகத்தையே தாங்கள் ஆசிர்வதித்து யாருடைய மனதிலும் பகையுணர்ச்சி எழாமல், போர் என்ற எண்ணம் எழாமல் காக்க வேண்டும். இதற்கு மேல் திடுமென்று நம்மை தாக்கும் கொடிய நோய்கள், வன்முறை மிக்க இயற்கையின் சீற்றங்கள், கோர விபத்துக்கள் இவற்றை கட்டுக்குள் வைக்க வேண்டும். இதற்கும் மேலே மக்கள் மனதில் உள்ள எதிர்மறை எண்ணங்களை எல்லாம், அசுர எண்ணங்களை எல்லாம் அழித்து அங்கு இறை சிந்தனைகள்
வரவழைக்க வேண்டும். தங்களால் மட்டுமே இது சாத்தியம். எந்த தேசத்தைச் சேர்ந்தவர்களாயினும், எந்த மதத்தை தழுவினவர்களாயினும் சரி, எல்லோருமே ஏதேதோ துன்பங்களில் சிக்குண்டு மீள்வதற்கு வழி இல்லாமல், உதவி இல்லாமல், பாதுகாப்பு இல்லாமல் தவித்து வருகிறார்கள். இதற்கு அடிப்படை காரணம் இந்த கர்ம விதி. அது இறைவனின் நீதி, இயற்கையின் நியதி. அது துல்லியமாக செயல்படுகிறது, கடுமையாக செயல்படுகிறது. அவதாரங்களை கூட விட்டு வைப்பதில்லை. அது நம்முடைய நம்பிக்கை வளர வேண்டும் என்பதற்காக காத்திருப்பதும் இல்லை. அது உடனடியாக செயல்படும். ஆயினும் இந்த கர்ம விதியிலிருந்து தப்பிப்பதற்கு ஒரு வழி இருக்கிறது. அதுதான் காரணமற்ற கருணை, அவ்வியாஜ கருணாமூர்த்தி என்று தினம் தினம் பகவானிடம் நாம் சொல்கிறோம் அல்லவா? அகண்ட பரிபூரண என்றெல்லாம் சொல்லி கடைசியில் அவ்வியாஜ கருணாமூர்த்தி என்று முடிக்கிறோம். நம்முடைய பகவானுடைய மூர்த்தியின் அருகில் சென்று பார்த்தீர்களானால் கண்கள் மேல் நோக்கி பிரம்மரந்திரத்தில் இருக்கும். ஒரு ஆழ்ந்த சமாதியில் இருக்கிறார். ஆயினும் ஒரு கை தூக்கி நமக்கு அபயஹஸ்தமாக, நான் இருக்கிறேன், உங்களுக்கு பயம் எதற்கு, நான் பார்த்துக் கொள்வேன், என்னை நம்புங்கள், என்னுடைய நாமத்தை சொல்லுங்கள், நான் உங்கள் வாழ்க்கையை நடத்துகிறேன், அதை நல்லபடியாக நடத்துவேன் என்று சொல்லாமல் சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆக பகவான் தங்களுடைய கருணையானது உலகத்தில் துன்பத்தில் வீழ்ந்து மீள்வதற்கு வழியில்லாமல் தவிக்கும் அத்தனை பேருக்கும் எட்டி அவர்களுக்கு ஒரு மீட்பு வர வேண்டும், ஒரு உயர்நிலை வர வேண்டும். சுயநலமின்றி மற்றவர்களுக்காக எப்பொழுதும் உழைத்துக் கொண்டிருக்கும் நல்ல ஆத்மாக்களை பழி பாவங்களிலிருந்து தாங்கள் காப்பாற்ற வேண்டும். நாட்டின் பொருளாதாரத்திற்கு ஒரு பெரிய ஏற்றத்தை தர வேண்டும். நாடு பல துறைகளில் மிக சிறப்பாக முன்னேறி உன்னத நிலையில் விஸ்வகுருவாக இருந்து இந்த உலகத்தையே தர்மத்தின் வழியில் நடத்தி செல்ல வேண்டும். தங்களுடைய திவ்யமங்கள நாமத்தை நாங்கள் இடைவிடாது சொல்ல வேண்டும், ஆனந்தமாக சொல்ல வேண்டும். தங்களுடைய லீலைகளையும் உபதேசங்களையும் திரும்ப திரும்ப மனதிற்கு கொண்டு வந்து அசை போட்டு அவற்றையெல்லாம் ஆத்ம சக்தியாக மாற்றிக்கொள்ள வேண்டும். தங்களுடைய கைகளிலே நாங்கள் சாத்வீக கருவிகளாக மட்டுமே இயங்க வேண்டும். தப்பித்தவரை கூட ராட்சச கருவிகளாக ஆகிவிடக்கூடாது. என்னுடைய அன்றாட வாழ்க்கை தங்களுக்கு அர்ப்பணமாக நாங்கள் நடத்த வேண்டும். மாயை என்ற குழிக்குள் விழுந்துவிடக்கூடாது. விழுந்தால் எழுவதற்கு எத்தனை வருடங்கள் பிடிக்குமோ, எத்தனை ஜென்மங்கள் பிடிக்குமோ தெரியாது. தங்களுடைய பூர்ணானந்த நிலை, பேரானந்த நிலை, பிரம்மானந்த நிலை எங்களுக்கும் கிட்ட வேண்டும். அதற்கு எங்கள் மனம் முற்றிலும் தூய்மையாக வேண்டுமே. அதில் இப்பொழுது ஆசா பாசங்கள் காடு போல் மண்டி கிடக்கிறது. பூர்வ ஜென்ம வாசனைகள் எல்லாம் நிரம்பி இருக்கிறது. உலகத்து ஆசைகள் இருக்கிறது. அதனால் திடும் திடும் என்று நம்மை ஒரு பயம் தாக்குகிறது. எதற்கு இந்த பயம்? யாருக்கு பயம்? யாரை கண்டு பயம்? எதுவுமே நமக்கு புரிவதில்லை. இனம் தெரியாத ஒரு பயம். அது சில சமயம் ஆட்கொல்லியாகவே மாறிவிடுகிறது. அதே போல் விஷம் போன்ற கோபம். கோப வார்த்தைகள் முதலில் மற்றவர்களை தாக்குவதற்கு முன்பு நம்முடைய உடலையும் மனதையும் தாக்குகிறது. ஒரு விஷத்தை பரப்புகிறது உடலில். அந்த சமயத்தில் நெருப்பு போன்ற வார்த்தைகளை நாம் கொட்டிவிடுகிறோம். ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு பிறப்பு. நாம் பிறப்பை குறைத்து நிறைவை அடைவதற்காக நமக்கு கொடுத்த உடம்பு, அதை ஒட்டிய வாழ்க்கை. ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? உணர்ச்சி வசப்பட்டு மேலும் மேலும் பிறவிகளை வளர்த்து கொண்டே இருக்கிறோம். பொறாமை, பொச்சரிப்பு, பழிவாங்குதல், காமம், எதற்கெடுத்தாலும் கவலைப்பட்டு துக்கப்பட்டு மன உளைச்சலில் வீழ்ந்து மருந்து மாத்திரையே வாழ்க்கையாகி எல்லாவற்றிற்கும் மருந்து என்ன? சிவானந்த சுவாமி அவர்களை ஒரு முறை ஒரு பத்திரிகையாளர், ஒரு மேல்நாட்டு பத்திரிகையாளர் அணுகி சொன்னார், கேட்டாராம், ஹோமியோபதி என்று இருக்கிறது, அலோபதி என்று இருக்கிறது, நேச்சுரோபதி என்றெல்லாம் இருக்கிறதே, இதில் எது சிறந்த மருத்துவம் என்று கேட்டாராம். பட்டென்று பதில் சொன்னாராம் சிவானந்த சுவாமி, நாமோபதி என்று. அதாவது நாமமே எல்லாவற்றிற்கும் சிறந்த மருந்து. நம்முடைய பகவான் சொல்வார், நாமா ஃபார் த மைண்ட், நெல்லிக்காய் ஃபார் த பாடி என்று சொல்வார். உடலுக்கு சகல நலங்களையும் தரக்கூடியது நெல்லிக்காய், மனதிற்கு சகல நலங்களையும் சேர்ப்பது நாமம் என்று.
அத்தனை பெரியவர்கள் அத்தனை விஷயங்கள் சொல்லியிருக்கிறார்கள் நாமத்தை பற்றி. பகவான் சொல்கிறார், இந்த நாமம் ஒரு வல்லமை மிக்க ஆயுதம், பிரம்மாஸ்திரம். அது நம்முடைய பூர்வ ஜென்ம பாபங்களை எல்லாம் அழிக்க வல்லது, இனி பாபம் செய்யாமல் தடுக்க வல்லது. அது மட்டுமல்ல, நம்மளே மிக ஆழமாக ஊன்றியுள்ள அந்த வாசனைகள் என்று சொல்வோம் அல்லவா, பதிவுகள், பூர்வ ஜென்ம அனுபவங்களின் பதிவுகள், வேண்டியவை வேண்டாதவை எல்லாம் அழித்துவிடும் ஆற்றல் கொண்டது. தங்களுடைய திவ்யமங்கள நாமத்தில் நாங்கள் அடைக்கலம் கொள்கிறோம். விரைவிலேயே எங்கள் மனங்கள் தூய்மையாக வேண்டும். இந்த உலகத்தில் எங்கு இருந்தாலும் எந்த வேலை கையில் வந்து விழுந்தாலும் அவையெல்லாம் தங்களுடைய வேலை தானே, தாங்கள் ஒருவர் தானே இருக்கிறீர்கள். நாங்கள் எல்லோரும் உங்கள் கைகளிலே பொம்மைகள் தான், வெறும் கருவிகள் மாத்திரமே. இதை உணர்ந்து இதை தங்களுக்கு சேவையாக ஆனந்தமாக செய்ய வேண்டும். போட்டி பொறாமை பொச்சரிப்பின்றி செய்து அவற்றையெல்லாம் ஆத்மசக்தியாக மாற்றிக்கொள்ள வேண்டும். வாழ்க்கை என்ன கொண்டு வந்து கொடுக்கிறதோ வாழ்க்கையை வைத்துதான் பகவான் நம்மையெல்லாம் ஆட்டுவிக்கிறார். நம்முடைய வாழ்க்கை நிகழ்வுகள் அனைத்தும் ஒவ்வொன்றும் அவரால் தான் தீர்மானிக்கப்படுகிறது. அவருடைய சங்கல்பத்தினால் மட்டுமே நடக்கிறது. அவை அனைத்தும் அருள்தான் என்று பகவான் சொல்லிக்கொண்டே இருப்பார். எவ்ரிதிங் ஹேப்பன்ஸ் only by Father's will, and whatever happens is grace. Whatever happens is perfect, for God is perfect. ஆக இந்த கண்ணோட்டத்திற்கு நம் மனம் செல்லும் வரை நமக்கு போராட்டங்கள் தான். ஆனால் போராடுவதுதான் சாதனை. அதற்குத்தான் இந்த வாழ்க்கை. ஆக இதை வேதனையாக மாற்றிக்கொள்வதற்கு பதில் சாதனையாக நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். அதை எப்படி செய்வது? பகவான் சங்கல்பத்தினால் எல்லாம் நேருகிறது. அது ஒரு பெரிய தண்டனையாக, நம்முடைய ஏதோ ஒரு கெட்ட கர்மத்திற்கு ஒரு தண்டனை ஆரம்பிக்கிறது வாழ்க்கையில். நாம் நிலைகுலைந்து போகாமல், இது பகவானுடைய சங்கல்பத்தினால் நடக்கிறது, இது கண்டிப்பாக எனக்கு ஆசீர்வாதம்தான் என்ற உறுதியோடு அதை ஆசீர்வாதமாக மட்டுமே பிடிவாதமாக பார்த்தோமானால் அது நமக்கு ஒரு உயர்ந்த நன்மையை செய்யும். என்ன செய்யும்? நமக்கு ஒரு ஆன்மீக முன்னேற்றத்தை கொடுக்கும். மனதில் ஒருவித அமைதி வரும். நிலைகுலைந்து போக மாட்டோம். ஒரு உறுதி பிறக்கும், ஒரு தீர்மானம் பிறக்கும். நமக்கு பகவானிடம் நெருக்கமும் கூடும். அது மட்டுமல்ல, ஒவ்வொரு துன்பமும் துயரமும் முடியும் பொழுது ஒரு உயர்ந்த ஞானத்தை கொடுக்கும். அதனால் மனம் மேலும் தூய்மையாகும். பகவானிடம் வேண்டிக் கொள்வோம். நாங்கள் எப்பொழுதும் தங்களிடம் நன்றியோடு இருக்க வேண்டும். உலகத்திலுள்ள ஜீவராசிகள் அனைத்துக்கும் தங்களுடைய கருணை கிட்ட அவைகளுக்கெல்லாம் ஒரு மேன்மை வர வேண்டும். இறுதியில் இந்த கொடிய பிறப்பு இறப்பு சுழல் அதில் சிக்கிக்கொள்ளாமல் இருப்பதற்கு, அதிலிருந்து விடுதலை கிடைப்பதற்கு தாங்கள் இதற்கு அடிப்படை காரணமாக இருக்கக்கூடிய அகம்பாவம், நான் எனது என்ற ஆணவம், இதை அழித்து ஆத்ம பாவத்தை ஓங்கச் செய்து மரணமில்லா பெருவாழ்வு எல்லோருக்கும் தந்தருள வேண்டும் என்று மீண்டும் 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 ஆத்மாத்மாய் வேண்டிக் கொள்கிறோம். வேண்டிக் கொண்டே இருப்போம். ஜெய் யோகிராம் சரத்குமார். யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார்.